வாரத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நான் உங்களை பார்த்து கொண்டிருப்பது போலவே இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் அவர் உதவி செய்வதில்லை, தேடுகிறவர்களுக்கு தான் உதவி செய்கிறார். அதிகமாய் அவரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை தேடுகிறீர்களா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். சில பேருக்கு நல்ல ஒரு சமாதான சூழ்நிலைகள் இருக்கும்போது தேவனை தேடுவார்கள். கடந்த வாரம் நம்ம திருசபை சேர்ந்த ஒரு வாலிபனுடைய தகப்பனார் ஒரு விசுவாசி குடும்பத்தில் ஒரு அகால மரணம் ஏற்பட்டது. ஆனா அந்த தம்பி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே ஆலயத்துக்கு வந்துட்டான். சனிக்கிழமை அவங்க அப்பா இறந்துட்டாரு. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அவன் ஆலயத்துக்கு வந்துட்டான். கை வைத்துங்க. உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? அதான் விசுவாசம். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம அவரை எப்படி தேடுகிறோம் என்றுதான் எதிர்பார்க்கிறான். நமக்கு காலங்கள் சுமுத்தா, நம்முடைய வாழ்க்கை படகு அப்படி சுமுத்தா போகும்போது நம்ம தேடலாம். ஆனா சில கடினமான சூழ்நிலையில, சில கடினமான நேரங்கள்ல தேவனை தேடுவதுதான் பெரிய பாக்கியம். அதைதான் தேவனும் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கடந்த 9 மாதங்களாக நம்மை கிருபையாய் நடத்தி நாம் ஜெபித்ததற்கும் வேண்டினதற்கும் அதிகமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி செய்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் இயேசு செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இது அப்படியே போயிடுமா, இது பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு யோசிச்சேன். இல்ல, கர்த்தர் குறுக்கிட்டு அதை மாற்றி இருக்கிறார். பல காரியங்கள், பல ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. சில ஜெபம் கேட்கப்படல, வெயிட். சில ஜெபம் கேட்கப்படல, வெயிட். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஆமா, சைலண்ட் மோட்ல போட்டார். ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும்பா. இந்த முள்ளு நீங்க தானே ஜெபம் பண்ற, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும். சில சமயம் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கொள்ள, அதை கடந்து போக, அதை மேற்கொள்ள தேவன் கிருபைகளை நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து அதிகாலையில் அவர் முகத்தில் வந்திருக்கிறோம். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு நம்மோடு பேசுவார். இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தியை தியானிக்க தேவன் தான் உதவி செய்தார். அது சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம், சில பேருக்கு சந்தோஷமா இருக்கலாம். எப்படியோ கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். ஆமென். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர், எல்லாரும் வேதத்தை எடுத்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கைத்தட்டி ஆண்டவரை மேம்படுத்துன்னு பார்க்கலாம். இது புரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனா புரியணும். நல்ல ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 2 நிருபங்களும் ஒரு ஆசீர்வாதமான நிருபங்கள். பல புத்திமதிகள், பல காரியங்கள், பல சீர்திருத்தங்கள், பல காரியம் செய்து கொண்டே வருகிறார். அதுல இந்த சபைக்கு சொல்ற ஒரு காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை அறிஞ்சிருக்கீங்க தேவனுடைய கிருபையை? புரியுதா?
கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார், ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்தார் இல்லையா? எல்லாமே அவராய் இருந்தார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி அண்டர்லைன் பண்ணிக்க அந்த ஒரு வார்த்தையை. ஐஸ்வர்யவான்களாகும்படி அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண. அதான் உங்களுடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த மாதம் முழுவதுமே இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அவர் செல்வந்தராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவர் செல்வந்தராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வந்தராகும்படி இவ்வாறு செய்தார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் வேண்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த வார்த்தை பொருந்தும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் கவனிங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நம்ம ஆண்டவரை தேடி வருகிறோம். ஒரு காலம் நம்ம வாழ்க்கை இல்லையா கஷ்டத்தில் இருந்தது, துன்பத்தில் இருந்தது, வேதனையில் இருந்தது, வியாதியில் இருந்தது, ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் தேவ கிருபையினாலே நாம் அவரை அண்டிக் கொண்டும் அவரை ஏற்றுக்கொண்டும் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய தரித்திரங்களை மாற்ற ஆரம்பித்தார். எத்தனை அப்படி தேவன் உங்கள் தரித்திரங்களை மாற்றி இருக்கிறார். பொய் சொல்லாம தேவ நாம மகிமைக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என் தரித்திரத்தை மாற்றினார், என்னுடைய ஏழ்மையை மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமா இல்லையா? அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் வாழ்க்கையில இல்லையா ஸ்தோத்திரம் அதிகமான ஒரு தரித்திரம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என் தரித்திரங்களை மாற்றி இருக்கிறார். ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. எவ்வளோ பேருக்கு பாடல, படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்றோம் இல்லையா? நம்மளை விட இந்த உலகத்துல அதிக படிச்சவங்க இருக்கிறாங்க, அதிக திறமசாலிங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனாலும் அவங்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். நல்ல கையத்தடி அவர் மையப்படுத்துங்களேன். ஏன் அவர் நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்னா அதுதான் அவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் அந்த தீர்க்கதரிசி காண்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசை என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியும். தேவன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துறார். நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளை அல்லது ஐஸ்வர்ய சம்பனருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. இந்த இந்த எண்ணம் உனக்குள்ள வரணும். நான் யார் தெரியுமா? என் தகப்பன் யார் தெரியுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்ப அவருடைய பிள்ளைகள். ஏன்னா பைபிள் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுக்கிற சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு, இதெல்லாம் பிதா அல்லது நம்ம தகப்பன் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். ஆமென். சரி, இன்னைக்கு என்னுடைய அந்த வார்த்தை ஆனா தியானிக்குமான்னு சொன்னாரு. சபைக்கு இந்த வார்த்தை பேசு. ஏன்னா சில உபதேசம் வருது, நீங்க வறுமையில் தான் இருக்கணும் இல்லையா, நீங்க எல்லாம் லாசர் போலவே இருக்கணும். எப்படி இருக்கணும்? லாசர் போல. லாசர் யாரு? நீங்க எந்த லாசர் சொல்றீங்க பாஸ்டர்? நான் சொல்ற லாசர் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசப்படியில இல்லையா சாப்பாடே இல்லாம இருந்தானே. ஆமா, நீங்க லாசர் போல இருந்தாதான் பரலோகத்துல போக முடியும், ஆபிரகாம் மடியில உட்கார முடியும்னு சொல்லி சில உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நான் உனக்காக தரித்திரராயிருக்கிறேன். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க.
ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி எனக்காக நீ தரித்திர ஆனீரே, நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என் தரித்திரங்கள் மாறட்டும் இல்லையா, என்னுடைய ஏழ்மைகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும் சொல்லி பாருங்க. இந்த மாசத்துல கர்த்தருடைய வழி திறக்க ஆரம்பிக்கும், வாசல் திறக்க ஆரம்பிக்கும், ஒரு புதிய காரியம் தொடங்க ஆரம்பிப்பேன், ஒரு புதிய காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது மூலமாய் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வார். ஆமா சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. என்னுடைய செய்தி இந்த மாசம் ஃபுல்லாவே இதுவா தான் இருக்கும். உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிவிட வேண்டும். சந்தோஷமா இருக்கா? ஏன்னா அவருடைய ஆசை அதுதான். இது நமக்கு புரியல. யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்த சுகமா இருக்கணும்பா. நீ சாகறதுக்கு முன்னாடி, ஆமா, பிறக்கும் போது நீ ஏழ்மையா பிறந்திருக்கலாம், ஆனா சாகும் போது நீ பணக்காரனா தான் சாகணும். ஆமா ஆமா. இயேசு கிறிஸ்து சாகும்போது ஐஸ்வர்யவான்களோடு அவர் சேர்த்தாங்களாம். ஏசாயா 53 சொல்றாங்க, அவர் சாகும்போது அவரை ஐஸ்வர்யவான்களோடு கூட, ஆனா பிறக்கும் போது இல்லையா மாட்டுக்குடில் முன்னணி, ஆனா மரிக்கும் போது அவர் ஐஸ்வர்யவான்களோடு கூட, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். போதும். அப்போ உன் வாழ்க்கை ஆரம்பம் எப்படியே தெரியாது, ஆனா உங்க வாழ்க்கை முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். அதாங்க தேவனுக்கு மகிமை. அதான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்களுடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரராய் இருக்கிறார். இயேசு ஏன் தரித்திரமானார்? உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அவர் தரித்திரமாய். இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சரி, என்னுடைய செய்தி ஏன் நாம் ஐஸ்வர்யவானாக வேண்டும்? ஏன் தேவன் அதை விரும்புகிறார்? ஆமென் சொல்லுங்க. தேவன் ஏன் அதை விரும்புகிறார்? ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும்? அது ஏன் தேவன் விரும்புகிறார்? நமக்கு சற்று தியானிக்கலாம். கவனிங்க. நேற்று ஒரு இதுல பார்த்தேன், பணம் பாதாளம் வரைக்கும் பாயுமா. பணம் என்றால் பிணமும் கை தூக்குமா. பிணமும் கை தூக்குமா. ஒரு முறை சேமித்த பணம் இருமுறை சம்பாதித்த பணத்திற்கு சமமாக மாறுமா. ஒரு முறை சேமித்த பணம் இருமுறை சம்பாதித்த பணத்திற்கு சமமாகுமாம். பிள்ளை பெற பெற ஆசை, பணம் சேர சேர ஆசையா. பணம் இல்லாதவன் பிணமா, பணம் இல்லாதவன் பிணம். ஹல்லேலூயா. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. என்னதான் உனக்கு குணம் இருந்தாலும் பணம் இல்லைன்னா அது குணம் வெளிப்படாது. என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்துக்கு பல பேர் இருக்கு. பணம், ஐஸ்வர்யம், செல்வம், ஆஸ்தி, பரிவாரம், இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் இந்த பணத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நல்லா பண்ணி எல்லாம் நோட் பண்ணீங்க. எல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஓகே. ஏன் நமக்கு பணம், உங்களை ஏன் ஆண்டவர் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், பிரசங்கி எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் கையா? ஓ, உனக்கு பணம் வேணாப்பா. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எதுவுமே அதை நம்புறீங்க? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அந்த ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க,
ஏன் உனக்கு ஐஸ்வர்யம் அவசியம்னா நீங்கள் இளைப்பாற புசித்து குடித்து பூரிப்பா இருக்க உனக்கு இந்த பணம் அவசியமா இருக்கு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இல்லையா? இன்னைக்கு பணம் இல்லைன்னா பாருங்க, இருக்கிற சந்தோஷம் போயிடும். ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு தூக்கமே வராது. பணம் இருந்தா ஒரு சந்தோஷம், ஒரு இளைப்பாறுதல். ஆமா சொல்லுங்க. அதுக்கு தான் தெய்வம் நமக்காக தரித்திரானார். ஆமேன் சொல்லுங்க. பணம் பாருங்க, ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல். இரண்டாவது, நல்லா சாப்பிடலாம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா சாப்பிடலாம், நல்லா குடிக்கலாம். குடிக்கலன்னா தப்பா நினைச்சுக்காத. குடிக்கலன்னா தப்பா நினைச்சுக்காத. ஓ, பணம் இருந்தா குடிக்கலாம் பொழுது இல்ல, அந்த குடி இல்ல. ஆமா, திராட்சை ரசம் குடித்து பூரிப்பாய் மகிழ்ச்சியா இருப்ப. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். உங்களால மட்டும் ஒரு ஒரு 10 லட்சம் இருக்கட்டுமே, உங்க முகம் எப்படி இருக்கும்? சும்மா 100 வாட்ஸ் 1000 வாட்ஸ் லைட் போட்டா எப்படி இருக்குமோ இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். புரியுதா? அப்ப ஆண்டவர் ஏன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரணும் விரும்புறாரு? நீங்க இளைப்பாறு, உங்க ஆத்மா இளைப்பாறணும். அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். ஐஸ்வர்யவான். அது எதுக்கு? நீ இளைப்பாரி குடித்து புசித்து பூரிப்பாயிரு, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. ஆமாங்க, பணம் இருந்தாலும் உன்னை தேடி மக்களை வருவாங்க. பணம் இருந்தா தான் சொந்தக்காரன் உன்னை தேடி வருவான் இல்லையா? ஆமா, நண்பர்கள் வருவார். பையில சொல்லுது, பணம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். பணம் இல்லைன்னா உன்னை ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான். உன் பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இருந்தா இல்லையா, உன்னை சுத்தி 10 பேர் சுத்தி வருவான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் எதுக்கு பணம் அவசியம், எதுக்கு அவர் உங்களை ஐஸ்வர்யவானாக்க வேண்டும் என்று விரும்புகிறாருன்னா, கவனிங்கள், உங்கள் ஆத்மாக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கணும். இல்லை உங்க ஆத்மா என்னைக்கு கலங்கினே இருக்கும். நாளைக்கு என்ன பண்றது, நான் மறுநாள் என்ன பண்றது இல்லையா? அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும் இல்லையா? தோத்தரும் அப்புறம் இல்லையா, நகை வாங்கணும். அது பாட்டு ஏறினே இருக்குது. 85,000 ஆயிட்டு நகை, ஒரு சவரம் தோத்தரும் 85,000. இப்படி ஆகணும்னு நானே எதிர்பார்க்கல. இல்லைன்னா வந்த நகைலாம் சேர்த்தே வச்சிருப்பேன் நான். 85,000 ஆயிட்டு இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா கூட மினிமம் ஒரு 10 சவரம் போடணும் இல்லையா? 8.5 லட்சமா? 10 சவரம் 8 லட்சம் தோத்திரம். அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். நோட் பண்ணிக்கோ, ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், பாத்திரம் சட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதுக்கே தோத்திரம் ஒரு 30-40 லட்சம் வச்சிடணும். பெத்து இதை படிக்க வச்சு வளர்த்து, இது வேற செலவு நமக்கு. சாகர வரைக்கும் அது பொண்ணை பெற்றுட்டோம்னா சாகர வரைக்கும் நமக்கு கஷ்டம் தான். ஆனா பணம் நோ ப்ராப்ளம். உன் ஆத்மா சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. பூரிப்பா இருக்கும். எப்படி விரும்புறீங்க? பணம் இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். அதுதான் இயேசு, நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்களுக்காக ஒரு தரித்திரராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, பணம் அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்க. பணம் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க இல்லையா? நோட்டா போட்டு வச்சுக்கலாம் பாருங்க. தோத்திரம் டாலரா வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆமென். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கெல்லாம்? அப்ப நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி கிறிஸ்து உங்களுக்காக தரித்திரமாயிருக்கிறார். ஏன் அவர் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒன்று, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஹல்லேலூயா. வீடு கட்ட உதவும், கார் வாங்க உதவும் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? 2 வீலர் வாங்க உதவும். எத்தனை பேருக்கு இஎம்இ இல்லாம இருக்கு? எத்தனை பேர் இஎம்இ இல்லாம இருக்கு? இஎம்இ இல்ல பாஸ்டர், போய் சொல்ல வேண்டாம். காலங்காலத்தில் வந்துட்டோம் சமூகத்தில் பார்க்கட்டும். எனக்கு இஎம்இ இல்ல பாஸ்டர். பாருங்க, 90% எல்லாம் இஎம்இ தான் பண்ணிருக்குது. எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட்.
நீ தேவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறே இல்லையோ, நீ என்ன பண்ண, எவ்ரி மந்த் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க நீ இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். அப்போ எவ்வளவு கஷ்டத்தை யோசித்து பாருங்க. ஆனா பணம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஸ்டால்மெண்டே தேவையில்லை. ஆமா சொல்லுங்களேன், இல்லையா? போனோமா, காசை கொடுத்தோமா, வாங்கணுமா, வந்தோமா, தோத்துறோம். நீ படுத்துக்கிற பெட்டு இன்ஸ்டால்மெண்ட், அதுல படுக்கும் போதெல்லாம் இல்லையா அடுத்த மாசம் கட்டணும். உன் தூக்கம் வரும் அந்த பெட்ல படுத்தா? தூக்கம் வராது. கட்டில் படுத்தா தூக்கம் வராது இல்லையா? பாஸ்டர், எங்க அம்மா எனக்கு இந்த கட்டில், என்ன கட்டிலமா, நல்ல தேக்கு மரத்துல கட்டில் வாங்கி கொடுத்து, தேக்கு மரத்துல பெட் வாங்கி கொடுத்தாங்க, படுத்தா தூக்கம் வருமா? எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட், எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட், எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட். சோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த இலைப்பாறுதல் இல்லையா, ஒரு மகிழ்ச்சியே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு சமாதானமே இருக்காது, புரியுதா? சுகமே இருக்காது. 39 பெரிய வியாதிகளுக்கு யமன். அதுதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வாரு, கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத இல்லையா, கவலைப்படாத இல்லையா, இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்ப நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும். அதற்கு தேவன் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம் நமக்கு அவசியம். இதை நீங்கள் விசுவாசிக்கணும், இதை நீங்கள் அறிக்கை பண்ணணும். கர்த்தர் எனக்காக தான் தரித்திரமாய் இருக்கிறார் சொன்னாரு. மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்கவே இடம் இல்லப்பா இல்லையா? குருவிக்கு கூடு இருக்குது, நரிக்கு குழி இருக்கு, ஆனா எனக்கு என்ன இல்ல, தலை சாய்க்க இடம் இல்லை. ஏன் இயேசு அப்படி தள்ளப்பட்டார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு, உங்களுக்கு நன்மை செய்வதற்கு இல்லையா? நீங்க இந்த உலக வாழ்க்கையில இல்லையா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதற்கு தேவன் சொல்ற இந்த ஆசீர்வாதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு அவசியம். ஆமென். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசைதான் வரக்கூடாது. பணம் வேணும். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப இந்த சர்ச்சை நல்லா ஏசி ஆக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பின்னாடி ஒரு பெரிய டிஜிட்டல் கொண்டாந்து வைக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? இன்னும் உங்களை பூரிப்பா வைக்கிறதுக்கு பணம் வேணும். இன்னும் அமைதியா இருக்கீங்க? ஆமா பாஸ்டர், வேணும் பாஸ்டர், வேணும் பாஸ்டர். புரியுதா இல்லையா? உங்க வீடு இன்னும் நல்லா கட்டுறதுக்கு பணம் வேணும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கட்டியிருக்காங்க. எந்த ரூம்ல போய் எந்த ரூம்ல வருதுன்னு தெரியல, அவ்வளவு ரூம்ஸ் இருக்கு. இப்படி போனா இப்படி வந்து அங்க முட்டுது, இப்படி போனா அப்படி வடி வருது. ஆனோ புரியுதா? எத்தனை வாடகை வீட்டுல இருக்கீங்க? வாடகை வீட்டுல இருக்கிற பாஸ்டர், வாடகை கொடுத்து சேர்த்து வச்சுதான் கூட ஆண்டா பாஸ்டர், யாரும் புது வீடு கட்டிக்கலாம் பாஸ்டர். சோ இந்த நிலைமை மாறணும், இந்த நிலைமை மாறணும். அதுக்குதான் இயேசு நமக்காக தரித்திரனானார். புரியுதா? எத்தனை மாறுன்னு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் நிலைமை மாறு. இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஐஸ்வர்யவானாக முடி, நீர் எங்களுக்காக தரித்திரன் ஆனார், நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இல்லையா? நாங்கள் ஐஸ்வர்யவானாக முடி, எங்களுக்காக நீங்க தரித்திரன் ஆனீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே என் வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யம் வருவதற்கான வழி வாசல்களை இல்லையா எனக்கு திறந்தருளும். கேட்டு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். நம்புறீங்களா? உறுதிப்படுத்துவார் இல்லையா? இல்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், இல்ல ஒரு எங்கேயோ உனக்கு வர வேண்டிய சொத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டு வருவார். அந்த சொத்தை விற்க உதவி செய்வார். அந்த சொத்து உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தடைகள் விலகும், அற்புதம் நடக்கும். இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் மாறி இல்லையா, நீங்கள் இளைப்பாரி சந்தோஷப்பட்டு பூரித்து எல்லாம் குளித்து புசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பணம் வந்த பிறகு இல்லையா அவர் மறந்துடக்கூடாது. உபாகமம் 28 சொல்றாரு, நீ நல்லா இருக்கும் போது அல்லது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது சில பேருக்கு இங்கதான் தப்பு நடக்குது. 28ஆம் அதிகாரம் 47. சகலமும்
சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தருக்கு உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். புரியுதா? ஏன்னா பணம் அவசியம்தான். ஏன் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஏன் சாலமோன் அப்படி ஜெபம் பண்ற? ஆண்டவரே, 2 ஜெபத்தை உம்மிட்ட கேட்கிறேன் இல்லையா? ஒன்று, நான் பரிபூர்ணம் அடைவதனால உம்மை மறுதலிச்சிட கூடாது, நான் தரித்திரமா இதனால பிச்சை எடுக்க கூடாது, எனக்கு அன்றோட ஆகாரத்தை தாரும். சில பேருக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யம் தருவதற்கு ஏன் டிலே பண்றாருன்னா, கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? அவரை மறந்துடுவியோன்னு பயமா இருக்கு இல்லையா? நீ அந்த பக்குவம் வர வரைக்கும் கர்த்தர் உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பாரு. ஏன்னா சகலமும் உனக்கு பரிபூர்ணமா இருக்கும்போது நீ அவரை மறந்துடக்கூடாது. நீ அவரை அந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். அன்னைக்குதான், அப்பதான் நீ ஆலயத்துக்கு அடிக்கடி வரணும். எனக்கு கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கா பாஸ்டர், ஒரு கார் கொடுத்துருக்காங்க, நல்ல பைக் கொடுத்துருக்குறாங்க, தோத்திரம், சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன், வந்து ஜெபம் போலான்னு வந்துருக்கேன் பாஸ்டர். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமா சொல்லுங்க. ஆனா நம்ம வாழ்க்கை டோட்டலா மாறி போகுது. பணம் வராத வரைக்கும், ஆசீர்வாதம் வராத வரைக்கும் பாருங்க இல்லையா, கோயிலுக்கு எதியா உட்கார்ந்து இருப்பேன். அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிப்பது எங்களுக்கு போராத காலமா இருக்கும். எங்கப்பா அந்த சிஸ்டர் காணும், எங்கப்பா அந்த பிரதர் காணும் இல்லையா? அடிக்கடி சர்ச்சுக்கு வருவாரு, கோயில் தொடர்ந்து முன்னாடி சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப எங்க? அவர் பிஸி ஆயிட்டார் பாஸ்டர், அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டார் பாஸ்டர். ஆண்டப்பா ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ, சரிப்பா அவருடைய அந்த பிரேக் ஒயரை கழட்டி விட்டு போட்டோம், பிரேக் ஒயரை கழட்டி விடு, இல்ல எருமாட்டை ஒன்று குறுக்க விடு. காலங்காத்தில் நல்ல வார்த்தை பேசுங்க பாஸ்டர், பேசணும். கவனிங்க. அப்போ எங்களுக்கு இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு டாக்டர் சொல்ற, சார் கொஞ்சம் கசப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ஓர்ப்பு சேர்த்துக்குங்க, சும்மாவே சீனி சாப்பிடாதீங்க. ஏன்? கசப்பு அவசியம். கசப்பு விட்டுனால்தான் இன்னைக்கு இல்லையா ஊசி போட்டு உட்காந்துருக்கோம். கசப்பு வேணும்ல. ஆமா. ஏன்னா அவர் சொல்ற, நானா சொல்றேன், நீ பரிபூர்ணமா இருக்கையிலே மனமகிழ்ச்சியோடு வரீங்க. கோயிலுக்கு வரீங்களா? ஒரு சந்தோஷம் இல்லையா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாயுமா. என்னைக்கும் வாயில் அந்த பாட்டுலாம் வந்திருக்கா? பணம் கொடுத்தா கூட ஏமா முன்னோட நல்லதானமா இருக்கிற. ஆமா, அவ்வளோ மாதிரி இல்லை பாரு. என் பகுதி வீட்டுக்கார் பாரு, என் எதிர் வீட்டுக்காரியை பாரு, என்னுடைய 3ஆம் வீட்டுக்காரியை பாரு, என் கூட வேலை செய்யற டீச்சரை பாரு, என் கூட வேலை செய்யற அவனை பாரு இல்லையா? அவனை ஏன் நீ பார்க்கிற? இவரை பாருப்பா, உனக்காக தரித்திரமானார்ல, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஐஸ்வர்யமான மாற்ற உனக்காக தரித்திரம் ஆனார்ல, இவரை பாருப்பா. ஆமா சொல்லு. அப்போ முதல் காரியம், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். 1 கொரிந்தியர் 16:1 சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு பணம் அவசியம். 1 கொரிந்தியர் 16:1 பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்ப பணம் இருந்துச்சுன்னா கவனிங்க, நிறைய பரிசுத்தவான்களை நாம் தாங்கலாம். போன வாரம் பீகார் போன நம்ம சபை விசுவாசம் சொன்னாங்க இல்லையா, பிள்ளைங்களுக்கு போட்டுக்க சட்டை இல்லை, பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்லை, அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல வீடு எல்லாம் அந்த மண் தரையில கூடி. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு பணம் அவசியம். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு, செயின்ட்ஸ் போடுது ஆங்கிலத்தில், பரிசுத்தவான்களுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இல்லையா, விசுவாச குடும்பங்களுக்கு இல்லையா, கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு இல்லையா, நாம் உதவி செய்ய வேண்டும். அதற்கு பணம் அவசியம். நம்ம என்ன சொல்றோம்? சாமியே சைக்கிள் ஓட்டுறாரு, பூசாரி புல்லட் கேட்டா எங்க பாஸ்டர் கிடைக்கும். இந்த வார்த்தை உன் வாயில வரக்கூடாது.
அல்லேலூயா. மக்கத்தோனியா திருசபையார் கொடிய உபத்திரவத்திலும் இல்லையா கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க பாருங்க மனமகிழ்ச்சியோடு உற்சாகமா என்ன பண்றாங்க, ஏழை மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு அவர் உற்சாகமாய் கொடுத்தபடினால அந்த சபை பெயரை கர்த்தர் தம்முடைய ஞாபகார்த்த புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே கஷ்டத்தை கவனிங்க. இப்ப இந்த சபையில நீங்க இவ்வளவு தூரம் கொடுக்கறீங்கன்னா நீங்க பெரிய பணக்காரனா இல்லை. ஆனா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் தரித்திரமுடையவர்களாய் இருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷம் இல்லையா இந்த இயேசுவின் கிருபையாய் ரட்சித்தார். இந்த இயேசுவின் வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு இல்லையா சபையுடைய தரிசனத்துக்கு இல்லையா நாங்கள் கொடுக்கும் போது இந்த ஆண்டவர் இயேசுவினை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. நேத்து இரவு ஒரு சகோதரன் வந்தாங்க. பாஸ்டர் 4 மாசமா எனக்கு வர வேண்டிய பென்ஷன் வராம போச்சு பாஸ்டர். அப்படியா? அப்புறம் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர், ஆண்டவர் அந்த பென்ஷன் வர உதவி செய்தான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அந்த தசமா குத்துரு பண்ணாரு. ஓ கர்த்தர் நல்லவர். எங்க சாம பக்கத்துல உட்காந்து உட்காந்துக்கினே சம்பாதிக்கிறப்பா நீ டேய் அதுதான் உட்காந்து பிரசங்கம் பண்ற. அப்ப இந்த செய்தி தியானம் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். உட்கார்ந்து சம்பாதிக்கிற பணி அதுதான் கிருபை. அதுதான் கிருபை இல்லையா? அப்படி பண்ற நேரத்தில் 1.5 லட்சம் அப்படி பண்ற காரணம் என்ன? பரிசுத்தவான் அவங்க மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகளே கொடிய தரித்திரமாய் இருக்கும் போது தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுக்கணும்னு தேவனே சொல்லி இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. அப்போ அந்த பரிசுத்தவான்களுக்கு, இந்த ஊழியம் செய்யற மக்களுக்கு ஹல்லேலூயா நாம் உதவிகளை செய்யும் போது அதுக்கு பணம் அவசியம். அதுக்கு பணம் அவசியம். பணம் அவசியம். பணம் இருந்தா சரிப்பா இந்தாப்பா கொஞ்சம் வச்சு வந்து ஊழியத்தை செய்ப்பா, போப்பா இந்த ஊழியம் செய்ப்பா, போப்பா போப்பா சர்ச்சை கட்டிக்கப்பா. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏன் நம்மள ஐஸ்வரனாக்க வேண்டும் விரும்புகிற ஆண்டவர்? நீங்கள் தாராளமாய் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு உங்கள் பொக்கிஷங்களை அங்க சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷங்களை எங்க அங்க எப்படி சேர்க்க முடியும்? இப்படி பரிசுத்தவான்களுக்காக, ஊழியங்களுக்காக, கொடிய தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்காக நாம் நம்மளால் என்ற உதவிகளை செய்யும் போது அந்த உதவிகள் எல்லாம் சேர்ந்து பரலோகத்தில் பொக்கிஷங்களாய் மாற்றப்படும். கைத்தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்தவான்களுக்கு நாம் கொடுப்பதற்கு பணம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, பஞ்சத்திலே இருந்த யூதேயா சபையாருக்கு உதவி செய்ய பணம் அவசியம். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரர்களுக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் தீர்மானம் பண்ணினார்கள். அப்ப பணம் ஏன் அவசியம்? பஞ்சத்திலே கஷ்டப்படுகிற இப்ப பாத்தீங்கன்னா காசாவிலே சண்டை ஏற்பட்டபடினாலே அங்க இருக்கிற பிள்ளைகள் பஞ்சத்தில் தவிக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள் இல்லையா, தண்ணீருக்கு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்யலாம். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய திருசபை சேர்ந்த பாலன் என்ற தம்பி ஜப்பான்ல ஊழியம் செய்யறாரு. அவருக்கு நம்ம உதவிகளை செய்யலாம் இல்லையா? பீகார்ல நமக்கு ஹெட் குவார்டர்ல இருந்து ஊழியம் செய்யறாங்க. நாம அந்த ஊழியத்தை கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். ஆமா சொல்லுங்களேன். சபைகளை கட்டி கொடுக்கலாம். அப்ப சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு நமக்கு பணம் அவசியம். ஆமேன் சொல்லுங்க. அதுதான் பொக்கிஷங்களாக போய் சேரும். ஆமேன் ஹல்லேலூயா. அப்ப பணம் அவசியம். புலம்பல் 5:4 சொல்கிறது, தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். இப்ப இந்த நிலைமை இதான் இந்த தீர்க்க தரிசனம். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விறகுனா கேஸ்
விறகுனா கேஸ். விலை கிரயமாய் வருகிறது. எங்களுக்கு விறகு விலை கிரயமாய் அதான் வருகிறது. கேஸ் விலை கிரயமாய் வருகிறது. இதுதான் இப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி அப்ப பணம் இல்லைன்னா நீங்க பிஸ்லரி குடிக்க முடியாது. சாதா காவாதை தான் குடிக்க முடியும் இல்ல, அல்லது என்ன தண்ணி இருக்கு, இந்த கூவம் தண்ணி தான் குடிக்கணும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால நம்ம வீட்டுல என்ன வச்சிருக்கிறோம், ஆர்வோ வச்சிருக்கீங்களா, வச்சிருக்கீங்க, தோத்திரம். பணம் தான் வாங்கி போட்டீங்க, பணம் எல்லாம் வாங்கி போட முடியுமா, ஸ்தோத்திரம் இல்லையா. பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறோம், அக்வாஃபீனா குடிக்கிறோம் இல்லையா. அப்புறம் புது கம்பெனிக்காரெல்லாம் ஓபன் பண்ணிட்டான், ஸ்தோத்திரம். சளி பிடிக்காது, தொண்டையை பிடிக்காது இல்லையா, ஸ்தோத்திரம். வியாதி வராது, சளி வராது. அப்போ பணம் இருந்தாதான் நமக்கு சுகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப ஏன் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று விரும்புகிறார்? நாம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா, சுகமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும். ஏன்னா கண்ட தண்ணியை குடிக்கும் போது நமக்கு சில பலவீனங்கள், வியாதிகள் வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸ்தோத்திரம். பணம் இருந்துச்சுன்னா வீட்டுல கொசுமேட்டு போட்டு வைக்கலாம். கொசு உள்ள வர, கொசு கடிச்சாதானே டெங்கு வருது உனக்கு. கொசு வராம இருக்கிறது, கொசு எத்தனை பேர் வீட்டுல அப்படி கொசு வலை போட்டிருக்கீங்க? அதெல்லாம் போட ஏற்கான காற்று வரணும் பாஸ்டர், கொசு கடிச்சா கூட பரவாயில்ல, கொசு வலை போடு. ஆமா நீ 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு 100 ரூபாய்க்கு நீ யோசிச்சுன்னா நீ வந்து 10,000 ரூபாய் வைக்க வேண்டியிருக்கும். ஹலோ, புரியுதா? பணம் அவசியமா? பண ஆசைதான் வரக்கூடாது. ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தான். அவர் தான் எங்க இருக்காரு, பரலோகத்துல நிக்கிறாரு. ஆமா, பணம் பிரச்சனை இல்லைங்க, பணத்தை ஆசை வரக்கூடாது இல்லையா. பணமே கெதியா இருக்கக்கூடாது இல்லையா. ஸ்தோத்திரம். பணத்து மேல படுத்தக்கூடாது, ஸ்தோத்திரம் இல்லையா. அதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஆமா சொல்லுங்க, ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். சில பேருக்கு பணம் தான் அவங்களை ஹேண்டில் பண்ணும். பணம் சொல்லும், இன்னைக்கு நீ சர்ச்சைக்கு போக வேண்டாம், நல்ல ஒரு சீரியல் போடுறாங்க, நல்ல ஒரு படம் போடுறாங்க இல்லையா. என்ன டிவிலே ஒரு சினிமா பார்த்துட்டு, டிவிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி பார்த்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ணு, பூரிப்பாயிரு. நான் பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? அதுக்காக போட்டு உழைச்சிக்க கூடாது, அதுக்காக போட்டு உடம்பு உடைச்சிக்க கூடாது. பணம் அவசியம் தான். அதுக்காக நைட் அண்ட் டே ஷிஃப்ட்னா சீக்கிரமா ஷிஃப்ட் ஆயிடுவேன். தேவை, பணம் தேவைதான், ரைட். அது ஆர்டர் கொடுப்பார். 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீந்து போனதை இந்த தெய்வத்தான் கும்பிடுறோம். புரியுதா? அதுக்காக ஷிஃப்ட் நைட்டு காலையில இல்லையா. முகத்தை பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே முட்டையா நிற்கும். என்னம்மா தூங்க வேலை 2 நாள் தூங்க வேலை. ஆமா, 10 நாள் அப்படி செஞ்சு பாரு, நீ ஷிஃப்ட் ஆயிடுவேன். பணம் அவசியம். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, உடலை உடைச்ச கூடாது. நீ கொஞ்ச நாள் வாழ, இது தேவ ஆலயம், இது தேவனுடைய ஆலயம் இல்லையா. இல்ல பாஸ்டர், அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இஎம்ஐ கட்டணும், ஷிஃப்ட் போனதான் பாஸ்டர். போ, தேவைக்கா ஜோம் பண்ணு. அதுக்காக போயிட்டு தேவ சரித்தை நீ கெடுத்துட்டீன்னா கர்த்தர் உன்னை கெடுத்துடுவார். ஹலோ, எல்லாமே நீங்க ஞானமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இயேசு சொன்னாரு, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தீர்வை வரி கட்ட பணம் உதவு. இயேசுநாதருக்கு சுங்கவரி, தலைவரி ஆகிலும் நாம் அவர்களுக்கு நாம் கவனிங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, நம்ம இடரெல்லாம் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து வாய் திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அது வரி கொடு, சுங்கவரி செலுத்து, தலைவரி செலுத்து. எல்லாத்துக்குமே பணம் அவசியம். ஆமா சொல்லுங்க. சில பேர் பாருங்களேன், இந்த சுங்க எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும்,
ஒரு 300 ரூபா கொடுத்து ஒரு சார்ஜ் போட்டு வச்சிருப்பா இல்லையா, போன உடனே டக்கு தூக்கிட்டு போயின்னு இருக்கோம். அது கொடுத்து இது ஒரு 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். சார் நில்லு சார், யாரும் தெரியாது சார்றாங்க. நீ சொல்ற ஆள் யாரும் எனக்கு அங்க ஒரு 10 நிமிஷம் டென்ஷன் ஆகும், அடிச்சு கிடப்பான். 300 ரூபாய் இருந்தா சார்ஜ் பண்ணிட்டு போயினே ஐயா, தேவைதானே? எதுக்கு இயேசு கடல் போக சொன்னாரு? நம்ம வரி கட்டணும், சுங்க வரி கட்டணும், தலை வரி கட்டணும், ஆமா இந்த வரி கட்டணும், அந்த வரி கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும், போனோம் வரணும் இல்லையா, தோத்துறோம். இதுக்கெல்லாம் பணம் அவசியம். நம்ம இடலா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு இடலா இருக்கக்கூடாது. ஆமா, புரியுதா? ஆமா, கரண்ட் பில்லு கட்டன்னு சொல்லி பீச போயிட்டு போயிடக்கூடாது. எத்தனை வீட்டில் அப்படிலாம் நடக்குது. ஆமா பாஸ்டர், மாசம் மாசம் பீஸ் பிடிக்கணும் போயிடுவோம் பாஸ்டர், அப்புறம் 2 நாள் பொறுத்து தான் போய் கட்டுவோம் பாஸ்டர் ஃபைன் போட்டு. அதெல்லாம் மாறணும். ஆமா, நாங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பணம் கட்டிடுறோம் பீஸ். இல்லைன்னா அவன் பிடிக்கிட்டான்னு வச்சுங்களேன், டபுளா கட்டணும். ஹலோ, பணமோ எல்லாவற்றுக்கும் வரி கட்ட உதவும் இல்லையா, கரண்ட் பில் கட்ட உதவும், ஒரு ஏசி வாங்க உதவும் இல்லையா, ஸ்தோத்திரம். உதவுமா? உதவுமா? ஏன் இயேசு உங்களுக்காக தரித்திரானார்? நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா. ஏசி ரூம்ல தோத்திரம் போடணும். ஏசி ரூம் தூங்குறதுக்கு இல்ல, ஏசி ரூம் உட்கார்ந்து காலை நேரம் இன்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு. எதுக்கு உனக்கு ஏசி ரூமு? எதுக்கு உனக்கு ஜெப ரூமு? அங்க போய் தூங்குறதுக்கா? அங்க போய் தேவ பிரசன்னத்தை உணரணும், உணரணும். இப்படிலாம் உனக்கு ஆசை இருந்தா கர்த்தர் உனக்கு அள்ளி கொடுப்பான். ஆமா, ஏசி ரூம்ல படுத்து 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் இல்லையா இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போட்டுக்கினேன், காலை நேரம் இன்ப ஜெப. ஒரே அற்புதம். போன வாரம் ஸ்டான்லி, ஆர் ஸ்டான்லி வெள்ளூர்ல இருக்காரு. 80 கிராஸ் பண்ணிட்டாரு. அவர் பேட்டி கொடுக்குற போன வாரம் 4 மணிக்கு எழுந்துக்கு வரான். 2 மணி நேரம் தெய்வ சமூகத்தை உட்கார்ந்து ஜெபிக்க, வேதம் வாசிக்க, நோட்ஸ் எடுக்க 2 மணி நேரம். அவர் அந்த ஷெட்யூல் சொல்றாரு அவரு. அப்புறம் அவர் டீ சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன், டீ குடிப்பான்னு நினைக்கிறேன். சின்ன அந்த பால் இல்லாம டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போவாராம். பிறகு வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி 7:30 மணிக்கு தான் சாப்பிட்டு வரான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சின்ன தூக்கம் போட்டு டக்குன்னு எழுந்து ரெடி ஆகி ஆபீஸ்க்கு வேணா போயிட்டு வரான். இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் தலைவர் அவர், ஒரு பெரிய ஸ்தாபன தலைவர். யோசி, அவங்க அப்பா மிலிட்ரி, அதனால தான் அவங்க அப்பா யாரு? மிலிட்ரி. அந்த ஒழுக்கம். உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவை சொல்லி நான் உன்னை சொல்லுவேன். என் அப்பா எதுவும் கண்டுக்க மாட்டார் பாஸ்டர். தோத்திரம். உன் புள்ள ஒழுங்கும் ஒழுங்கின்மையும் வெறுமையா தான் இருக்கும். ஆமா, முன்மாதிரியா இருக்கணும். நீங்க அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். இப்ப கேட்கறான், ஏன் என்ன அடிக்கிற? உன் புருஷன் போய் கேளு. உன் புருஷன் ஒழுங்கா இருக்கானா? டேய் ஒப்பாடா, உன் புருஷன் டேய் அம்மாடா, உன் மனைவி ஒழுங்கா இருக்காளா? அவ ஜெபம் பண்றாளா? அவ பைபிள் வாசிக்கிறாளா? அவ கோயிலுக்கு போறாளா? அவ ஒழுங்கா இருக்காளா? இனி பசங்க நம்மளை பார்க்கறாங்க. ஒழுக்கம் அவசியம். அப்ப ஏன் பணம் நமக்கு அவசியம்? இதெல்லாம் பெறணும். ஆமேன்னு சொல்லுங்க. பணம் இருந்தா கடனை கொடுக்கலாம். யாத்திராகம் 22:25 ஆலயம் கட்ட, ஆலயத்தை அலங்கரிக்க பணம் அவசியம். ஆகாய் 1:8 சொல்லுகிறது இல்லையா, ஆலயத்தை கட்ட வேண்டும். யோசியா சொல்றாரு இல்லையா, ஆலயத்தை கட்ட வேண்டும் இல்லையா. ஸ்தோத்திரம். ஒரு பிரம்மாண்டமான இல்லையா, நேற்றுக்கு மெடல்ஸ் போயிட்டு வரும்போது நம்ம சைதாப்பேட்டை சின்னமலை ஏஜ் சர்ச் இந்த ஜமீன் பல்லாவரத்தை கட்டிடுறாங்க. அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கே இல்லையா ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுல ஒரு லைட் போட்டிருக்காங்க, சிலுவை. நான் நினைச்சேன் அதெல்லாமே நம்ம அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னாவே அதுக்கே பல கோடிகள். சபை கட்ட அதெல்லாம் அலங்கரிக்க ஃபுல்லா கண்ணாடி, பெரிய ஜெபகோபுரம், ஆபீஸ் இல்லையா, முழு
முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஆபீஸ் இங்க ஜமீன் பள்ளவாட்டில் வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய பில்டிங். சும்மா வந்துருமா? அதெல்லாம் சும்மா வருமா? என்ன பண்ணா? பணம் 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 வேணும். அதுதான் சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யவானாக முடியும், அவர் உங்களுக்காய் தரித்திரராக இருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். அப்போ இந்த உலகத்துல பணம் ரொம்ப அவசியங்க. ரெண்டாவது, ஏன் பணம் அவசியம்? மார்க் 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று ஆ, தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி ஆ. அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்கு பணம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெண்ணை குறித்து வேதம் எல்லா இடத்துல சொல்லுகிறது, இவள் 300 பணத்துக்கு சமமான அந்த வெள்ளை கல், அந்த பரணியை, அது சென்ட், அதை உடைத்து இயேசுவின் சரீரத்தில் ஊற்றி இயேசுவை சந்தோஷப்படுத்துறான். எல்லாம் முறுமுறுக்கிறான், இந்த பணத்தை வித்தாது ஏழைகள் கொடுக்கலாமே, தரித்திரர் கொடுக்கலாமே. அப்ப சொல்றாரு இயேசு, எப்பா ஏன்பா அவளை வேதனைப்படுத்துறீங்க? இல்லையா, என்னுடைய மரணத்துக்காக அவள் தன்னை முந்தி கொண்டாள், அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், அவளை தடை பண்ணாதீங்க. ஆமா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. ஆமா, இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறாள். அப்ப பணம் இருந்தா நாம் தேவனை இன்னும் சந்தோஷப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆமா சொல்லுங்க. இல்லையா? ஆமா. நீங்க இந்த ஆலயத்துல ஒரு பெரிய அந்த லைட் பெரிய பெருசா தொங்குமே, தொங்கும் லைட், ஷோ லேம்ப். இந்த 5 6 இதுலயும் ஒரு 6 ஷோ லேம்ப் இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 1000 கண்ணு இருந்தா கூட அது பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்போ எவ்வளவு அழகா. அப்படி பணம் இருந்தா இதுல ஒரு 6 அந்த தொங்கு லைட்டை போட்டு இல்லையா, இந்த நேரத்தில் ஆன் பண்ணி விட்டு பாருங்களேன், விட்டுக்கோ. இந்த உள்ளெல்லாம் நல்ல டிப் இதெல்லாம் போட்டு கிச்சு கிச்சு கிச்சின்னு விட்டு பாருங்களேன். இயேசு உலாவும் போது ஒரு மன ரம்மியமா இருக்கப்பா. நேற்று ஒரு அந்த மெட்ராஸ் போகும்போது ஒரு கடையில் கேட்டேன், ஒரு இதுலேருந்து ஒரு புஷ்ஷுன்னு காற்று வந்துனே இருந்தது. அம்மா இது என்னம்மா புகை வருது? சார் இதான் சார் ரூம் ஃப்ரெஷரு, இது நீங்கள் 2 சொட்டு இதை விட்டுட்டு இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த ரூமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார், நல்ல வாசனையாக இருக்கா. வாங்கன்னு தான் ஆசை. விலை கேட்டா, சார் இது 4500 சார், இது 5500 சார். வந்துட்டேன் டப்புன்னு. நிறைய இந்த பூத்தொட்டிலாம் இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ ஆசை, அப்படிதான் வாங்கி அழகா வச்சுப்போம் இல்லையா, கலர் கலரா பூ தெரியுமே. பணம் இருந்தா விளைவி பார்த்தா இயேசுவே 5000 ரூபாய், 6000 ரூபாய், 10000 ரூபாய். அப்போ என்கிட்ட மட்டும் பணம் நிறைய இருந்ததுன்னா இல்லையா, அழகா அழகா தொட்டியா வாங்கி வச்சிருக்கோம்ல, தேவையா? அப்போ ஆண்டவர் பாப்பார்ல, அது பிளாஸ்டிக் பூ வந்தா கூட இல்லையா, அது வாசமில்லா ரோசாவா இருந்தா கூட பார்க்கறதுக்கு கண் பூத்துறோம். நீங்க அங்கிருந்து இந்த தொட்டியை பார்க்கும்போது இல்லை என்ன தெரிய மாட்டேங்க, தொட்டி தான் தெரியும். என்ன அழகா இருப்பான் தொட்டி. தொட்டு பார்க்கலாம், நம்ம தொட்டு பார்ப்போம், அவங்க கிள்ளிடுவாங்க 2 மேல. அடங்காதெல்லாம் இருக்குது உள்ளம். சரி, பாஸ்டர் அலங்காரத்தை வச்சிருக்கிறாரே இல்லையா, 2 பூ கிள்ளி போட்டுறான், 2 இலையை கிள்ளி போட்டுறான். எப்பா இதை வாங்க நான் பட்ட கஷ்டம் இருக்கப்பா இல்லையா, வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போறியா போ, இது கிள்ளி போட்டு போற. சோ பணம் இருக்குமானால் நம் இயேசுவை சந்தோஷப்படுத்தலாம் இல்லையா? ஆமா சொல்லுங்களேன். ஆமா, இயேசுவை மகிமைப்படுத்தலாம். இயேசுக்கு பிரியமான இல்லையா, அது சொல்றாரு, இவன் நமக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறான் ஆண்டவரே, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல. அப்படியா? இயேசு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அப்படியா? அப்ப நம்ம அங்கிட்டு போலாம் வாப்பா, அவனுக்கு தயவு செய்யலாம் வாப்பா.
இவன் தயை பெறுவதற்கு பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ கவனிங்க, அந்த 100 அதிபதி கையில காசு இருந்தனால்தான் யூத ஜனங்களுக்கு ஒரு சபை கட்டி கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க, புரியுதா? அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து வசந்த பாருங்க. அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் அப்ப பாத்திரனாய் இயேசு இருக்கிறான். உங்களுக்கு தயவு செய்வதற்கு நீங்கள் பாத்திரமாய் மாறினா அதுக்கு நமக்கு பணம் அவசியம். ஏன்னா அவன் நம் மக்கள் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். அப்ப இது எப்படி வந்தது? அவன் ஒரு 100க்கு அதிபதி, பணம் அவன் இருக்கனால இல்லையா? சரிப்பா, கிறிஸ்தவங்க ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பா, தோத்திரம். கோயில் இல்லாம மரத்தில் நின்று ஆராதிக்கிறாங்க இல்லையா? மரத்தை கல்லில் இருந்து ஆராதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம். பணம் இருந்தா ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம், பணம் இருந்தா ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். என்ன உண்மைங்க, அதெல்லாம் ஆசை எனக்கு. ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டலாம், வயதான மக்களை கொண்டாந்து சேர்த்து இல்லையா, 3 வேளை சோறு போட்டு சாகுற வரைக்கும் நல்லா வச்சுட்டு அனுப்பணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாவே இருக்குது. பணம் இருந்தா எல்லாமே செய்யலாம். ஆமென். நமக்கு ஒரு திறந்த வாசல் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ஸ்தோத்திரம். ஏழை மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆர்ஃபனேஜ் கட்டலாம், 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு சேவை செய்யலாம், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டலாம். இப்படிலாம் ஆசை இருக்கா பாஸ்டர்? ஆமா ஆமா, ஹல்லேலூயா. ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி வைக்கலாம். ஏன்? ஆண்டவரை இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அது எனக்கே சரி. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க எப்ப ஆண்டவர் இருந்தீங்க? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீங்களோ எனக்கு செஞ்சீங்க. அப்ப பாருங்க, இந்த நம்முடைய சமுதாயத்துல இல்லையா எவ்வளவு தாழ்ந்த மக்கள் இல்லையா, உயர முடியாத மக்கள், ஏழ்மையான மக்கள், வெளிச்சமே பார்க்காத மக்கள், கரண்டே பார்க்காத மக்கள், ஃபேனே பார்க்காத மக்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். ஏசியே பார்க்காத மக்கள், ஒருவேளை சாப்பாடு. கவனிங்க, நானா கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்றேன். ஒரு காலத்துல பிரியாணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி இங்க போடுறாங்கன்னு சொன்னாலும் அங்க ஓடினேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் பிரியாணியே பார்க்காத மக்கள், நல்ல சாப்பாடு பார்க்காத மக்கள். ஆமென். ஏழைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாமா? பணம் இருந்தா நடக்குமா? அதெல்லாம் பணம் இருந்தா நடக்குமா? அதெல்லாம் பணம் அவசியம் தானே, பணம் அவசியம் தானே, பணம் அவசியம் தானே. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவனாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஐஸ்வர்யவனாகும் போது உங்கள் பணங்களை ஆண்டோட கொடுங்க, ஆலயத்துல கொடுங்க இல்லையா, சமுதாய சேவைக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை நீங்க சேர்த்து வைக்கிறதுக்காக இல்ல, பணம் கொடுத்தாருன்னா இல்லையா, உங்களுக்கு தேவைக்கு போக மற்றதை தேவ சமூகத்தில் விதைங்க, தேவ ராஜ்யத்தில் விதைங்க இல்லையா? ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா செய்யுங்க, நல்லது. அப்போ தேவனுடைய இருதயம் உங்களை குறித்து ஒரு இம்ப்ரெஸ். பரவாயில்லப்பா, இந்த அம்மாட்ட பணம் கொடுத்தேன், இந்த அம்மா அதை நல்ல முறையில் செயல்படுத்துகிறது. ஆமென். பேங்க்ல சேர்த்து வச்சா டப்புன்னு போயிட்டு ஆகும். செயல்படுங்கள். அதனால்தான் ஆதி அப்போஸ்தல மக்கள் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். ஏன்னா அவங்க சாட்சியாய் ஊழியம் செஞ்சாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விட்டு கொண்டு என்று கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆஸ்பத்திரி கட்டி விட்டுருவேன். வா சாப்பிட்ற மாதிரி நிறு, தோத்துறோம், நான் பார்த்துக்கிறேன், தோத்துறோம், நான் உயிராக நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் அடுத்த ஆள் பார்த்துக்குவோம் உன்னை. ஆமா சொல்லுங்களேன். எப்படி எதுவுமே அது மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஆமா, எல்லாத்துக்குமே பணம் அவசியங்க. நிறைய ஆசை, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய தரிசனம் இருக்கிறது. ஆனா என்ன வேணும்? என்ன வேணும்? அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார், உன்னோடு பேசுகிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் இந்த வார்த்தையின் அடிப்படையில உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஏன்னா இது வசனம் கட்டாயம் நிறைவேறும். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவன் சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒழியாது. ஆண்டவரே, என்னை ஐஸ்வர்யவனாக்கும்படி எனக்காக தரித்திரானேர் என்று நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த தரித்திரம் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க.
கர்த்தர் உங்க சூழ்நிலை மாற்றுவார், வறுமையை மாற்றுவார், தரித்திரத்தை மாற்றுவார், கடன் பிரச்சனை மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான கரங்களை பிளஸ் பண்ணுவார். வாரி இறக்கி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யவானாக முடியும். கிறிஸ்து உங்களுக்காய் தரித்திரனானார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியர் செய்யறதுக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு இந்த பணங்கள் அவசியம். கவனிங்க, அந்த யோவான் 19:39 வாசிக்கலாமா? ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இந்த 100 ராத்தல், கவனிக்க கொஞ்சம், 100 ராத்தல் என்பது $32,000. 100 ராத்தல் என்பது $32,000. நம்ம பணத்துக்கு 25,60,000 ரூபாய். 25 லட்சத்தி, நோட் பண்ணிக்கணும், யூஸ் ஆகும். 100 ராத்தல். அப்ப அந்த நிக்கதோமு ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தபடினாலதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக அவருக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்ட அந்த பரிமள தைலத்தை இயேசு மேல உடைச்சு ஊற்றுற. கை தட்டுங்க பார்க்கலாம். அதோட விலை இன்னைக்கு 25,60,000 ரூபாய். நமக்கு அப்படி மனசு வருமா? ஏசப்பாவுக்கு செய்யறதுக்கு மனசு வருமா? ஊழியத்தை செய்ய மனசு வருமா? ஊழியத்தை கொடுக்க மனசு வருமா? வரணும். ஆமென். ஆமா, வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதுதான் நமக்கு பாக்கியம். நீங்கள் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது உங்களுக்கு பாக்கியமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு பணம் அவசியம்னா, ஆண்டவர் இயேசு இல்லையா சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா? அவர் சரீரத்தில் 25,60,000 ரூபாய் கொண்ட அந்த பரிமள தைலத்தை ஏசப்பா மேல பூசி அந்த திரைசையில சுத்தி கொண்டு போய் இல்லையா அந்த கல்லில் வைக்கும் போது ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரா? அந்த நிக்கதோமு அந்த பிளஸிங் பெற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் ஒரு அதிகாரி. அதுல அவன் பணம் இருந்தது. அதை இயேசுவை சந்தோஷப்படுத்துவதற்கு, இயேசுவை பிரியப்படுத்துவதற்கு அதை அவன் அள்ளி கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஏன்னா நீ லீவ் தானே? அப்ப லீவ் வந்தா 10 மணிக்கு பேசுவீங்களா பாஸ்டர்? எவ்வளவு தூரம் நீ தேவனுடைய வார்த்தை கேட்கிறியோ ஆசீர்வதிக்கப்படுவேன். உங்களை நித்தியமான வீடுகளிலே உங்களை சேர்ப்பதற்கு பணம் அவசியம். வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே, கவனிங்க, நீங்கள் மாளும் போது கவனிங்க, என்ன பாருங்க, உங்களுக்கு நித்தியமான வீடு. இப்ப இருக்கிற வீடு நித்தியம் இல்லாத வீடு. ரொம்ப அழகா, இது நித்தியமான வீடு. புரியுதா? அப்போ உங்களுக்கு ஒரு நித்தியமான வீடு ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். எப்படி சிநேகிதரை சம்பாதிக்க முடியும்? அநீதியான உலக பொருட்கள். இந்த மாசம் 26ஆம் தேதி நம்ம சபையில வைகோஸ் ஆராதனை வச்சிருக்கிறோமா? தெரியுமா உங்களுக்கு? வைகோஸ் என்னன்னு தெரியுமா? புதிய ஆத்துமாக்களை நாம் சபைக்கு கூட்டி கொண்டு வருவது. அன்னைக்கு இந்த கருணாமூர்த்தி என்ற அந்த படத்தை தத்ரூபமா நடிச்சு காட்ட போறாங்க. ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு மேல அந்த நாடகம் நடைபெறும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த உலக பொருட்கள்னால அந்த சிநேகிதரை என்ன பண்ணணும்? அழைத்து கொண்டு வரணும். சிநேகிதரை அன்னைக்கு நீயே உன் சொந்த காசு போட்டு ஒரு ஆட்டோ வச்சு ஒரு 5 பேர் கூட்டின்னு வரணும். இங்க சர்ச்சில் வந்து பணம் கேட்க கூடாது. ஏன்னா உன்னை நித்தியமான வீடுகளை உன்னை சேர்க்கிறனா, கவனிங்க, சொல்றாரு, நீங்க மாளும் போது உங்களை வெல்கம் பண்ண ஒரு ஆள் அங்க வேணும். வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஆமா, கவனிங்க, அங்க எல்லாரும் தேவதூதர் போல இருப்பாங்களா? ஆனா நம்முடைய ஃபேஸ் தெரியுமா? ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியுமா? ஆனா தேவதூதர் போல இருப்போமா? ஆனா ஃபேஸ் தெரியுமா?
அப்போ உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான பொருட்களாலே நீங்க சிநேகிதரை யார சம்பாதிக்கணும்? யார சம்பாதிக்கணும்? சிநேகிதரை சம்பாதி. வெறுங்கையா பரலோகத்துக்கு போவாத, இல்லையா? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், பணம் வேணும். ஆமா, இப்போ நாளைக்கு மீட்டிங் இருக்கா? நம்ம சர்ச்சில் மீட்டிங் இருக்கா? அதுக்கு பணம் வேணுமா? பணம் வேணுமா? 2 ஊழியக்காரர் வராங்க, அவங்க காணி கொடுக்கணுமா? அப்புறம் உங்களுக்கு சின்ன சாப்பாடு கொடுக்கணுமா? கொடுக்கணும், அது பணம் வேணுமா? பாபு நான் ஃப்ரீயா கொடுப்பாரா? குறைச்சு கொடுப்பாரு, ஆனா ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு. அவரும் கஷ்டப்படுறாரு. பணம் வேணுமா? இல்லையா? ஆமா, சாப்பாடெல்லாம் சில பேர் வர மாட்டீங்க. இல்ல பாஸ்டர் சாப்பாடு செய்யணும் பாஸ்டர், அதான் உனக்கு சின்ன சாப்பாடை கொடுத்துடலாம், தோத்திரம். ஆமா ஆமா, ஹல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது நீங்க வந்து தேவ வார்த்தை கேட்டு பலப்பட்டு நீங்க தொடர்ந்து சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் நாங்க கொடுக்கணும். அதுக்கு பணம் அவசியம். அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், இல்ல ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் பணம் அவசியங்க. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அன்னைக்கு அந்த பெரிய நாடகம் நடிச்சு காட்ட போறாங்க, அது பணம் அவசியம். இந்த ஜிகினா ஏட்லாம் போடணும், தோத்திரம். ஆமா, அது நடிகர்கள்லாம் ட்ரெஸ் வாங்கி, இல்லையா? அந்த மாதிரி அதே தத்துவ மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க. அதே உடை உடுத்தி கொண்டு வர புது மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். இப்பெல்லாம் இயேசு நமக்காய் பாடுபட்டாரா, இவ்வளவு இந்த கருணாமூர்த்தி நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே. புரியுதா? ஹலோ பிரதர்ஸ், தூக்கம் வருதா? நல்லா தூங்கலான்னு யோசித்தேன். இன்னைக்கு போய் பேசுறீங்க பாஸ்டர். நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சர்ச்சை வர ஒவ்வொரு விசுவாசியும், இல்லையா? ஸ்தோத்திரம். வறுமை இல்லை, பரவாயில்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்துக்கான வழியை தேவன் எனக்கு திறந்து கொடுத்திருக்கிறார், அப்படி சொல்லணும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ நல்லா இருப்பேன்னு நீ போய் மற்றவங்க சொல்லணும். நான் ஏக்க சொல்லப்படுறேன், எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, நீங்க கோயில் வரீங்களா? எங்க பாஸ்டர் கருணாமூர்த்தி நாடகம் நடத்துறாரு பாரு, மூஞ்ச பாரு, நீயே அழுது உட்காந்துக்கிற, உன்னை நம்பி வந்த நானும் இந்த தான் தோத்திரம், போடி வேலையை பாரு, இல்லையா? ஆமா, அன்னைக்கு மாத்திரம் நல்ல பொட்டு போடைய கட்டி என்ன பண்ணோம், அக்கா வரியா கோயில் வரியா, ஒரு நாடகம் காட்ட போறாங்க, நான் உனக்கு சோறு வாங்கி தரேன், உன் டீ வாங்கி தரேன், அந்த சம்சம் வாங்கி கொடுக்குறேன், வா நானே உன்னை ஃப்ரீயா இட்டு போறேன் அப்படின்னு நீ பட்டு போடு. நாடி பட்டு போடலாம் கட்டியிருக்கிற. ஆமா, ஒரு இப்போ இல்ல, உமா கோல்டு வாங்கி போட்டுக்கோ, இது வரைக்கும் போட்டுக்கோ, இருந்தா போட்டுனுவா. சரி, எல்லாம் நீ கொண்டு போய் பேங்க்ல லாக்கர்ல ஏன் வைக்கிற? செத்துட்டா யார் எடுத்து போவா? போட்டுனுவா. தேவன் சொன்ன டக்குன்னு உள்ள போடு, தோத்திரம், பரலோகத்துல பொக்கிஷம் சேரும். எதுக்கு நீ பேங்க்ல வச்சு லாக்கர்ல எதுக்கு லாக் பண்ணி வைக்கிற? இல்லையா? இருக்கிற நகை நட்டை போட்டுக்கின்னு, இல்லையா, நல்லா பொட்டை போட கட்டிக்கின்னு அந்த 26ஆம் தேதி போய் 2-3 ஆத்மா விட்டுனுவா. உன்னை பார்த்த உடனே ஐயோ சீலா, எப்படி உனக்கு இந்த வாழ்வு வந்துட்டு? எல்லாம் அப்ப இயேசுப்பா உன்னை அப்படி மாத்துவார். வா கோயிலுக்கு வா, இன்னைக்கு பெரிய கூட்டம் வச்சிருக்காங்க, நாடகம் வச்சிருக்காங்க, அப்படி சொல்லிட்டுமாப்பா கோயிலுக்கு. நல்ல ட்ரெஸ் பண்ண, மாடர்ன் ட்ரெஸ் போடு. கேள்வி 2 ஜடை போட்டு வருது இப்போ கோயிலுக்கு. கட்டை போற கெடிவி 2 ஜடை போட்டுக்கின்னு, சுடிதார் மாட்டிக்கின்னு, இல்லையா, லிப்ட் அடிச்சுக்கின்னு, பொல்லாத ஆவி. நீங்க தானே பாஸ்டர் ஐஸ்வர்யமான, அம்மா இதுக்காம ஐஸ்வர்யம் நாங்க சொன்னேன். ஏதோ ஒரு வாலிப்புள்ள 2 ஜடை போட்டா பரவாயில்ல, இல்லையா? கேள்விக்கு எதுக்கு 2 ஜடை? சுடிதார் போட்டுக்கின்னு, அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுக்கின்னு சொல்றான். நாங்களும் பெரிய பணக்காரர் தான், எங்க வீட்டில் நடக்கும்போது செருப்பு போட்டு தான் நடப்போம். பணம் வந்துட்டா வீட்டில் செருப்பு போட்டு நடக்கிறது தப்பு இல்லை. கொஞ்சம் ஞானமா இருக்கு, என்ன புரியுதா? நீ ஐஸ்வர்யவான் ஆகணும், அதுதான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஆவியானு சொன்னாரு, இதுதான் செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கிறிஸ்தவங்க நிரூபிச்சு காட்டணும். அப்போ பாரு, இப்போ எதிர்க்கிற சொந்தக்காரன் உன்னை தேடி வருவான். சொல்லுக்கா, நானே வந்துடுறேன், கோயில் வந்துடுறேன்க்கா, அக்கா நான் கோயிலுக்கு வந்துடுறேன்க்கா, சொல்லுக்கா. இல்லையா? தோத்திரம். அதுதான் இந்த பொருள் அவசியம். உங்களாண்டு இருக்கிற பணத்தை கொடுத்து எப்படியாவது ஒரு ஆளை சிநேகிதர் சம்பாதினி. ஆமா, ஹலோ ஃப்ரெண்டு, வாங்க வாங்க வாங்க. உனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பாரு, அவர் உன்னை என்ன பண்ணுவாராம்? வெல்கம் பண்ணுவாராம். ஸ்தேவான் செத்து பரலோகம் போறாரு, இயேசு எழுந்து நின்று அவரை வெல்கம் பண்றாரு. வா ஸ்தேவான் வா, வெல்கம். ஸ்தேவான் வாப்பா, வெல்கம். அப்போ
உங்களையும் பரலோகத்திலே ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நித்தியமான வீடுகளிலே. அதனால அநீதியான பொருட்களினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் சம்பாதிங்க. எப்படியாவது எதை கொடுத்தா அன்பை கொடுப்பியா? அன்புனா வேற ஏதாவது கொடுத்துருப்பாரு. இயேசு நல்லவருங்க, இயேசு அன்பா இருக்கிறாருங்க. இயேசு அன்பை காட்டு, உன் வாழ்க்கையில் இயேசுவின் அன்பை காட்டு. ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படி அன்பை காட்டுங்க, சந்தோஷத்தை காட்டுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத மற்ற மக்களுக்கு காட்டுங்க. இதெல்லாம் எப்ப வரும்? நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா. ஆனா அந்த காசு இருந்தா தப்பான எண்ணம் வரக்கூடாது, அல்ல திமிரான எண்ணம் வரக்கூடாது, இல்லையா? அந்த சீயோன் குமார்த்தி மாதிரி அப்படி பார்வையை நிமிட்டி அப்படி நிமிட்டி மருட்டி உருட்டி பணத்தை அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே அள்ளிடுவார் ஆண்டவர். பணம் கொடுத்தோடனே அவள் மருட்டி உருட்டி ஒய்யாரமாய் நடக்கிறது, கால்களில் சிலம்பு ஒலிக்கிறது, கால்ல சிலம்பு ஒலிக்கிறது. இதெல்லாம் ஏமா அடக்கமா இருக்கணும். எவ்வளவு பணம் வந்தாலும் நான் நானாகவே வந்திருக்கி கோயில் ஆண்டவரே, நான் நானாவே வந்திருக்கேன் ஆண்டவரே. அதெல்லாம் வெளியே கைட்டி வச்சுட்டேன் ஆண்டவரே. உள்ள நுழையும் போது எப்படி இருக்கணும்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். இங்க ஆணவம் இல்ல, இங்க திமிர் இல்ல, இங்க உருட்டு பரட்டல் இல்ல, இங்க இல்லையா? அப்படித்தான் போட்டிருக்குமா? அகந்தை ஆணவம் இல்லையா? உருட்டு அப்படி ஜல் 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 அதெல்லாம். அதான் பணம் வந்துட்டா ஆசீர்வாதமா இரு. ஆனா தேவன் விரும்பாத எதையும் செஞ்சிடாத, தேவன் விரும்பாத எதையும் செய்யாத. அந்த பணிவு, அன்பு, ஸ்தோத்திரம் அதெல்லாம் இருக்கணும் வாழ்க்கையில. இப்படிலாம் இருந்தா கர்த்தவனை மென்மேல ஆசீர்வதிப்பார். நீ வர வர விருத்தி அடைவ, நீ நல்லாவே இருப்ப. ஆமென். உன்னுடைய தொழில் வியாபாரம் விருத்தி ஆகும், நன்மைகள் உண்டாகும், கிருபைகள் உண்டாகும். கர்த்தன் பட்சத்தை நிற்பார், உதவிகளை செய்வார். ஆமென். பணம் அவசியமா? ஏன் நீங்க ஐஸ்வர்யவான் ஆகணும்? ஏன் நீங்க பணக்காரன் ஆகணும்? ஏன் நீங்க செல்வந்தரா மாறணும்? சொல்லுங்க. என் மூஞ்சி ஏன் பாக்கற? சொல்லுமா. சொன்னீங்க பாஸ்டர். அப்படியே நான் பரலோகத்துல இருந்துட்டேன் பாஸ்டர், எல்லாம் மறந்துச்சு பாஸ்டர். சரி போ, டிவில போடுவான், நாளைக்கு போடுவான் பாரு. நீ என்னமா பிரியப்படுத்து. பணம் இருந்தா அவரை பிரியப்படுத்து. அவர் எப்படிலாம் பிரியப்படுத்துன்னு ஆசைப்படுறியோ அப்படி அவரை பிரியப்படுத்து. உனக்கு பிரியப்படுத்த தெரியலையா? என்கிட்ட வந்து நான் சொல்றேன், ஆலோசனை கொடுக்கிறேன். எப்பா அந்த ஒரு 10 ஏக்கர் வாங்கி கொடு, இங்க ஒரு 10 ஏக்கர் வாங்கி கொடு, இல்லையா? ஆர்பேஜி கட்டலாம், அந்த ஜபகோட்டம் கட்டலாம், அங்க 2 இது பண்ணி வைக்கலாம், அங்க ரெடி பண்ணலாம், ஸ்கூல்ல கட்டலாம், ஒரு காலேஜ் கட்டலாம், ஒரு ஹாஸ்பிட்டல கட்டலாம், இல்லையா? தோத்திரம். இதெல்லாம் இயேசு எதிர்பார்க்கிற காரியம். நீ செம்மறியாடா இருக்க ஆசைப்பறியா, வெள்ளாடா இருக்க ஆசைப்பறியா? செம்மறியாடு. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்த. நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்த, இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்பன்னா நம்ம கையில ஆண்டவர் பணம் கொடுப்பார். ஆனால் நம்ம இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்ய கத்துக்கணும். ஆமென். ஓகே, மற்றது நம்ம இந்த மாசம் ஃபுல்லா பார்க்கலாம். இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களை எப்படியாவது என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு முன்னாடி நிற்கும் போது, இல்லையா? உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். உன்னை பார்த்து அவரு, என் மகளா எப்படிமா இப்படி ஆயிட்டேன்? எல்லாம் உங்களுடைய வசனம் தான், எல்லாம் உங்க வார்த்தை தான் ஆண்டவரே. இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா கேட்டேன், கீழ்ப்படிஞ்சேன், ஒப்பு கொடுத்தேன். என்னை இன்னைக்கு உங்களுடைய கிருபை என்னை இன்னைக்கு ஐசியவான மாத்தி இருக்குது. நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல 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 ஒரு எதிர்காலம் அமைஞ்சிருக்கு. தோத்திரம், இல்லையா? இந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு விருத்தி உண்டாய் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் நமக்கு செய்யற உபகாரங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்மள எழுந்து நிக்கலாம். எழுந்து நிற்கும் மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய கிருபையை நாம் அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவானாகும்படி நமக்காக அவர் தரித்திரரானாரே. ஆமென். நம்முடைய இதுதான் அவருடைய கிருபை. என்ன கிருபைனா ஏழ்மையா இருக்கிற உன்னை செல்வந்தனாய் மாற்ற. அதான் கிருபை. அதெல்லாம் அந்த கிருபைக்கு நீ பாத்திரமா இரு.
இல்லையா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திராயிருக்கிறார். ஓ, கை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உனக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய மனக்கண்ணை திறந்திருக்கிறார். நீங்கள் இப்படியே வறுமையில, தரித்திரத்துல, சாபத்துல, வியாதியில, போராட்டத்துல இல்லையா இருக்கணும் அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை விசுவாசி, ஜெபி, செயல்படு இல்லையா? கர்த்தர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவார். ஆமென். நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். சொல்லு, நான் உனக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, நான் உனக்கு உத்தமமா இருப்பான். என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை உம்முடைய வார்த்தையின்படியே என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லி கேளு. கர்த்தருடைய கிருபை உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். கை உயர்த்தி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்த தெய்வக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின உம்முடைய வெளியேறி பெற்ற சரீரத்தை, ரத்தத்தை நாங்கள் புசிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் நாங்கள் மகிமையாய் சாட்சியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்தில் உமக்கு பிரியமில்லாத எதை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வெளியேறி பெற்ற சரீர ரத்தத்துக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. எந்த பலவீனமோ, வியாதியோ, சத்துருவின் கிரியோ எங்களை தொடாபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, தெய்வ சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியா ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூரிப்பா இருக்க உதவி செய்வீராக. அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி எங்களுக்காக தரித்திரான தெய்வம் ஐயா, எங்க திருசபை மக்கள் வாழ்க்கை எல்லா தரித்திரங்கள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த திருசபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல ஐஸ்வர்யவான்களாகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும், பூரிப்பா இருக்கட்டும், புசித்து குடித்து ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்கட்டும். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் உங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷம் உண்டாக உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதியா இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வியாதி படுக்கையை மாற்றி போடும் ஆண்டவரே, வியாதி படுக்கையை மாற்றி போடும் ஆண்டவரே. ஏசப்பா, வியாதியில் இருந்து அவங்களை விடுதலையாக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, அது விசேஷமாய் குடும்பத்தில் ஆண்டவரே கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களை கர்த்தரே ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயா, அந்த மாசத்துல ஐயா ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்து, விபத்து, அகால மரணங்கள் வராதபடிக்கு கர்த்தாவே இவளை தடுத்து ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு நாள் சத்துரு இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய வேலையை அடைக்கும்படியா ஜெபம் என்றப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயா, உங்க ரத்தத்துக்குள்ளே மறைக்கும்படியா ஜெபம் என்றப்பா. வேலைக்கு போற பிள்ளைகள், வியாபாரத்துக்கு போற பிள்ளைகள், வியாபாரிகள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயா, கம்பெனிக்கு போகிறவர்கள், ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிறவர்கள் எல்லாருமேலையும் தேவ கரம் இருக்கட்டும் அப்பா. அவங்க செய்கிற பணிகளை கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தொழில்களை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும் ஐயா, அவங்க செய்கிற தொழில் வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வருஷம் முடியும் போது ஆண்டவரே, இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிறைவேறி இருப்பதை நாங்கள் கண்ணால கண்டு உம்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து அவங்க ஊழியத்தில் பிரகாசிக்க உதவி செய்வீராக. அவங்களையும் நீ ஐஸ்வர்யவானாய் மாற்றும் அப்பா. அவங்களுடைய தேவைகளையும் சந்தியும், குறைவுகளையும் நிறைவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆமா ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும். இன்னும் இந்த திருசபைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நாங்கள் செய்ய எங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, இன்னும் டைம் முடியல. வெள்ளிக்கிழமையிலிருந்து கவனிங்க, 12 மணி நேரம் ஜெபம் சபையில் வச்சிருக்கிறோம். 12 hours prayer இந்த மாதம் முழுவதும். அதான் பாஸ்டர் கஷ்டமா இருக்குது. ஒரு தூரம் சொன்னீங்க, நல்லா இருந்தது. இந்த ஜெபம் 12 மணி நேரம் ஜெபமா? கவனிங்க, ஒரு வேலைக்கு ஒரு பகுதி மக்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம்.
உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கோ நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். புரியுதா? கீழே உங்களுக்கு ஜெப குறிப்பு வச்சிருப்பாங்க, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக. ஆமா, 1 மணி நேரம் நீ வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க போயின்னு இருக்கலாம். இந்த மாதம் முழுதும் நமக்கு அந்த சங்கிலி ஜெபம் இருக்கும். சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய், குடும்பங்களுக்காய், இப்படி பல ஜெப குறிப்பு இருக்கும். நீங்க வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போக அது ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இந்த மாதம் நமக்கு ஜெப மாதமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகோதரத்தை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தர் வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கல்லிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.